கடவுள் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்தில் வியாபித்து இருக்கிறார். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று நினைத்து பக்தி செலுத்துவது முதல் வகை. அனைத்து ஜீவராசியிலும் இறைவன் வியாபித்திருக்கிறார். உயிர்களிடம் காட்டும் அன்பு இறைவனுக்கு செய்யும் சேவையாக நினைப்பது இரண்டாவது வகை பக்தி. இறைவனை வேறெங்கும் தேட தேவையில்லை, என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டு என்னை வழி நடத்துகிறார் என்று கருதி மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு தன் மனதில் இருக்கும் இறைவனை சரணாகதி அடைவது மூன்றாவது வகை. அனுமனின் பக்தி இந்த மூன்றாவது வகையை சார்ந்தது. ராமாயணம் எல்லா மொழிகளிலும் பூஜிக்கப்பட்டு வருகிறது. இதில் அனுமத் ராமாயணம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அதை எழுதியவர் அனுமன். இந்த ராமாயணத்தை அவர் எப்படி எழுதினார் தெரியுமா? லவகுசர்கள் ராமரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு இமயமலை சாரலில் ஒரு சிகரத்தின் மீது வால்மீகி ஏறி நடந்து கொண்டிருந்தார். சரிவுகளில் இருக்கும் பாறைகள் மீது கல்வெட்டாக சில வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவற்றை படித்தார் வால்மீகி.